நூலின் மூலம் என்ற கவிதையை எழுதிய கவிஞர் பாரதிதாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீ மதர்லேண்ட் லெதர் கிராஃப்டை சேர்ந்த செல்வம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அச்சீவர் விருதை கிடைக்கிறார். I am Rajesh Kumar. I am from கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆர்லாம் அப்படிங்கிற ஊர்லேருந்து நான் வரேன். எனக்கு என்னென்னா ஹைவுட் என்டர்டைன்மெண்ட்டில் கலைரத்னா விருது ஓட் பண்ணாங்க. நல்ல சந்தோஷமாக இருக்குது. இப்போ விருது என் கையில் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பகுதியை சார்ந்த எஸ்ஏ பாலகிருஷ்ணா பள்ளி ரொம்ப பிரசித்தி பெற்ற பள்ளி. அது நிறைய அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெஸ்ட்டு ஸ்கூல் சொல்லலாம். அந்த ஸ்கூலில் இப்போ நான் ட்ராயிங் மாஸ்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் நான் பண்ண கலை படைப்புகள் மற்றும் என்னுடைய கலை திறமையை பாராட்டி ஹைவுட் என்டர்டெயின்மெண்ட் எனக்கு கலைரத்னா விருது வழங்கியிருக்கு. அது எனக்கு ரொம்ப பெருமையாக கருதுது. எங்கள் அப்பா கூட எனக்கு கலையை கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பா தான். நான் வெளியே போய் கிளாஸ் எதுவுமே கற்றுக்கிறேன். அப்பா மூலமாக தான் அந்த ட்ராயிங்கிற கலையை நான் கற்றுக்கிட்டேன். அது மூலமாக இப்போ அவரை கூட்டு இப்போ நான் இந்த அவார்டு வாங்குறது ரொம்ப பெருமையாக கருதுது. பேர் கன்னியாகுமரி மாவட்டம் ஆர்லாமணி ஊர்லேருந்து சார். இதுக்கு முன்னாடி அவார்டு வாங்கியிருக்கீங்க? பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் ஸ்கூல் சரௌண்டிங்கில் நிறைய அவார்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வீட்டு பக்கத்தில் ஏழை எளிய மக்களுக்கு 10 குழந்தைகள் ஃப்ரீயாக கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். சரண்யா, நான் ட்ரிப்ளிகேன்லேருந்து வந்துட்டு இருக்கேன். நான் எஸ்பி ஃபேஷன் டிசைனிங் டேலண்ட் இன்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுக்கான சிறந்த சாதனையாளர் இந்த அவார்டு. பேர் சொல்லுங்க. சரண்யா. சரண்யா எந்த காலேஜ்? எஸ்பி ஃபேஷன் டிசைனிங் டேலண்ட். எந்த ஊர்? இங்கே ட்ரிப்ளிகேன். இல்லை எந்த மாதிரி இதுக்கு என்ன மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ணீங்க? நான் இங்கே 1000 ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுத்துருக்கேன். ஃபேஷன் டிசைனிங்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கேன். என்னால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. அந்த அவார்டு கிடைச்சது உங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை மாதிரி நீங்கள் அடுத்தாப்புல உங்களுடைய அடுத்த இலக்கு என்னது? அடுத்தது இன்னும் நிறைய சாதிக்கணும். நிறைய பெண்களுக்கு நிறைய நான் கிளாஸ் எடுக்கணும், சொல்லித் தரணும். சரி. யார் யார் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க, என்னுடைய பையன், என்னுடைய பொண்ணு. ஓகே, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். வணக்கம்ங்க. நான் ஃபவுண்டர் ஆஃப் திருக்குமரன் ஆன்லைன் ஷாப்பிங், யூடியூபர், 1,35,000 சப்ஸ்கிரைபர். உண்மையாக இந்த விருது பெறுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் நேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமங்க. ஏன்னா நான் இந்த யூடியூப்பில் இந்த அளவுக்கு வந்தோமே நிறைய அவார்ட்ஸ்லாம் நமக்கு வருமா அப்படின்னு எதிர்பார்த்த இடத்துல இவங்க எங்களை கரெக்டாக கண்டுபிடிச்சி எங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் ஊர் மக்களுக்கும் சரி, எனக்கு ஒத்துழைப்பாக இருந்த எங்கள் ஹஸ்பண்ட், மை ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அவார்டு இதே மாதிரி என்ன மாதிரி கிராமத்தில் உள்ள பெண்கள்லாம் கண்டிப்பாக அடுத்த வாட்டி இதே மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்குறதுக்கு இந்த அவார்டு இதில் ரொம்ப பெருமிதப்படுறேன். தேங்க்யூ. ஹலோ, குட் ஈவினிங். என் பேர் டாக்டர் இளங்கண்ணி. நான் டென்டல் கிளினிக் வச்சிருக்கேன், இலன்ஸ் டென்டல் கேர்னு. மதனந்தபுரம்லேருந்து வரேன். என்னோட சர்வீஸை அக்னாலேஜ் பண்ணி எனக்கு பெஸ்ட் அச்சீவர் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸுக்கு நான் பண்ண ஒர்க் பிடிச்சிருந்து அவங்க ஒரு சர்வே மாதிரி கண்டக்ட் பண்ணி என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ. வாங்கியிருக்கேன் சார். நிறைய கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். செங்கல்பட்டு ஜிஹெச்ல ஒர்க் பண்ணேன். இப்போ நிறைய கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணேன். கேம்ப் கண்டக்ட் பண்ணதுக்காக ஒரு NGO எனக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி. அதுக்கு ஃபாலோயிங்கா இந்த அவார்ட் வாங்கியிருக்கேன்.
சார் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் மெடிக்கல் சர்வீஸ் வந்து போய் சேரணும். அவங்க ரிச் ஆர் புவர் அது முக்கியம் இல்ல, பட் மெடிக்கல் சர்வீஸ் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். அஃபோர்டபுளா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கிடைக்கணும், ரிச்சுக்கும் கிடைக்கணும், புவருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்குமே கிடைக்கணும் சர்வீஸ். அதுதான் என்னோட நோக்கம். என் பேர் டாக்டர் இளங்கனி. திருச்சியிலேருந்து வரேன். SR ஆர்மோன்னு சொல்லி பேர். எனக்கு வந்து இரத்த தான சேவகர் வாழ்நாள் சேவகர் சொல்லி அவார்டு கொடுத்துருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச உதவி வந்து எல்லாத்துக்கும் இந்த நேரமும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், செய்யவும் தயாராக இருக்கோம். 24/7 நம்மளால் முடிஞ்ச எல்லா உதவிகளும் எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். குறிப்பாக பிளட் டொனேட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் வந்து பிளட் டொனேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து ஏழை எளியவங்க இருக்கப்பட்டவங்க இல்லாப்பட்டவங்க அந்த மாதிரிலாம் பார்க்குற இல்லை. அதே மாதிரி எல்லா இதுலேயுமே சேர்ந்து, அதாவது ஜாதி மத பேதமின்றி அனைவருக்கும் உதவி பண்ணிகிட்டு இருக்கோம். SR ஆர்மோன் திருச்சி. பேர் சொன்னீங்களா? SR ஆர்மோன் திருச்சி. நான் கிருஷ்ணகிரியிலேருந்து வந்துட்டு இருக்கேன். ஹோம் கேர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா ஏரியாவிலும் தமிழ்நாடு முழுவதும் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி முதியோர் இல்லத்துக்கும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நான் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் வரதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு முன்னாடி சோசியல் சர்வீஸ் அவார்டு தான் வாங்கியிருக்கேன் சார். இது செகண்ட் டைம் வாங்கிட்டு இருக்கேன். செகண்ட் டைம் அவார்டு வாங்கிட்டு இருக்கேன். ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப நன்றிங்க சார். இதுக்கு மேலே மேலும் வளரணும்னு இந்த கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு சார் இருக்கேன். என்னுடைய பேர் வந்துட்டு ஞான சௌந்தர்யா. நான் வந்துட்டு காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். நான் வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் யங் அச்சீவர் அவார்டு வாங்கியிருக்கேன் சார். இதுக்கு முன்னாடி அவார்டு எதுவும் வாங்கியிருக்கீங்களா? ஆமாங்க சார். 150+ அவார்ட்ஸ் கிட்ட வாங்கியிருக்கேன். நேஷனல் கார்னிவல் ஃபெஸ்டிவலில் நேஷனல் லெவல் 3rd அவார்ட் வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்தியா லெவல் 8 பார்ட்டிசிபென்ட்ஸ். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் நான் ஃபஸ்ட்டு வந்தேன். ஸ்டேட் லெவலில் 3rd வந்தேன். அண்ட் நேஷனல் லெவலையும் 3rd வந்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு பெஸ்ட் NSS வாலண்டியர் அவார்டு வாங்கியிருக்கேன். அரௌண்ட் தமிழ்நாடு லெவலில் வந்துட்டு 700 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க. நான் வந்துட்டு அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ வந்துட்டு ஹைவுட்லேருந்து வாங்கியிருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்பவுமே வந்துட்டு அம்மா வருவாங்க கூட, தாத்தா வருவாங்க. ஆனால் தடவை அப்பா வந்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். இவங்க வாங்குற அவார்டுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மனசில் சந்தோஷப்படுறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு அவார்டு வாங்கினது ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி உங்களுக்கு பெருமை தான். ஆமாம், ரொம்ப பெருமை. இது மாதிரி நிறைய அவார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கோம். பெரிய அளவில் வாங்கணும். பொண்ணை வாழ்த்துங்க. மேல் மேலும் வளரணும்னு சொல்லி மனசார வாழ்த்துங்க. என் பேர் வந்து ஹசினா. நான் ராமநாதபுரம் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். நான் 5 இயர்ஸாக மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறேன். இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் ரீச் ஆனால். இப்போது நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து கிளாஸ் கொடுத்தாங்க சென்னையில். ஆக்சுவலாக சென்னையில் வந்து நான் படித்தேன். ஒரு 8 days வந்து படித்தேன். அதில் நான் வந்து சரி இன்னும் நல்லா வரணும், எனக்கு அவார்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஹைவுட் என்டர்டைன்மெண்ட்டு அவார்டு வந்து வாங்குறதுக்காண்டி நான் சென்னைக்கு வந்திருக்கேன். இப்போது எனக்கு சந்தோஷம். இதுதான் ஃபஸ்ட்டு அவார்டு வாங்கியிருக்கேன். நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் நான் வந்து பெட்ரோல் இல்லாத போது எனக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு போஸ்ட் போடையில் என்கிட்ட பைக் கிடையாது. அவன் தான் ட்ராவல் பண்ணி எனக்கு கூட்டு போய் விட்டுட்டு வருவான். அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லணும். அவன் பேர் நன்றி. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இந்த விஷயத்தில். அது மாதிரி என்னோட குழந்தைங்களும் சரி அம்மா அந்த மாதிரி பண்ணுறாங்க பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவங்களும் என் கூட சேர்ந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. நிறையா விஷயங்களுக்கு எனக்கு அடாப்ட் ஆனாங்க. எல்லாரும் ஃபேமிலி சப்போர்ட்டும் கொஞ்சம் எனக்கு ஒரு அளவு இருந்தது. எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். என் வீட்டுக்காரருக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தா. அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். அவள் பேர் நந்தினி. வாழ்த்துக்கள். கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் நல்லா ஓகே. சத்யகலா. நான் பிராட்வே பிஆர் நகர்லேருந்து வரேன். இந்த அவார்டு வந்து சாதனையாளர் அவார்டு. இந்த அவார்டுக்கான விருது வந்து எங்கள் சாருக்கு சேர வேண்டியது. எங்கள் சார் வர முடியாத காரணத்தினால எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டை எங்கள் சாருக்காக நாங்கள் டெடிகேட் பண்ணிட்டோம். நாங்கள் எல்லாருமே சார்பாக எங்களுடைய ட்ரஸ்ட் நேம் SS எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு. அதனுடைய ஃபவுண்டர் திரு தாமோதரன் அவர்கள். நாங்கள் எல்லாம் அதில் ஒரு வாலண்டியராக இருக்கோம். நாங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறது, ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவங்க தான். எங்கள் சார் வந்து கல்யாணமே பண்ணிக்காத என்னுடைய வாழ்க்கையை எங்களுக்காக தியாகம் பண்ணியிருக்காரு. எங்களை மாதிரி நிறைய பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு
அவங்களுக்கும் நிறைய போய் சேரணும். நிறைய பேர் வீட்லயே இருக்கிறாங்க, வெளியில வர மாட்டாங்க. அவங்கள வெளியில கொண்டு வரணும். பணம் எல்லாத்துக்குமே ஒரு பணம் ஒன்று காரணமா இருக்கு. அந்த பணம் காரணமா இது இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து இது எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறாரு. நிறைய பெண்கள் இதனால பயனடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, படிக்க முடியல, வீட்டில் அப்பா குடிக்கிறாரு, வேலைக்கு போக மாட்டார், அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் டியூஷன் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறாரு. தன்னுடைய வருமானத்தை வச்சு மட்டுமே. எங்களுக்கு எந்த ஒரு ஃபவுண்டர் வெளியிலேருந்து எந்த ஒரு இதுவுமே ஹெல்ப்புமே கிடையாது. எல்லாமே முழுமையாக எங்கள் சார் கொடுக்கறது மட்டும்தான். அவரு வேலைக்கு போய் அவருடைய பைசாவில் 150 பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறாரு. 150 வயதானவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணியிருக்காரு. அவங்க வீட்லேயே போயிட்டு அவங்களுக்கு கண்ணில் ஏதாச்சும் ப்ராப்ளமா நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் ஏழைங்க இருக்கிறாங்க கண் ஆப்ரேஷனோட பண்ண முடியாமல். அவங்களுக்கெல்லாம் எல்லா சலுகையும் கொடுத்து கண் ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு அரிசி பருப்பு வாழ்வாதாரத்துக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாமே கொடுக்குறாரு. அதனால இந்த இடத்துல எங்க தாமஸ் சாருக்கு நாங்க எங்க எல்லாருடைய சார்பாக நாங்க நன்றி தெரிவிக்கிறோம். என் பேர் திருச்சிலம். நான் திருப்பூர்லேருந்து வரேன். நான் வந்து 2020 இப்போ வரைக்கும் போயம்ஸ் புக்ஸ் இதெல்லாம் எழுதி பப்ளிஷ் பண்ணிட்டுருக்கேன். இது எனக்கு வந்து 3வது அவார்டு. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் என்னோட அம்மாவோட வந்து அவார்டு வாங்கினது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மேற்கொண்டு நான் இதே மாதிரி நிறைய வாங்கினேன். நான் இதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். மற்றவங்களே எல்லோரும் நல்லா இன்னைக்கு விருது வாங்கின அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் பல விருதுகள் வாங்க வாழ்த்துக்கள். இத்துடன் என்னோட உரையை முடிச்சிருக்கேன். நன்றி. இது வரைக்கும் எத்தனை பேர்? இது வரைக்கும் நான் 6 புக் எழுதியிருக்கேன். 6 புக்கில் கடைசி புக் வந்து எடிட்டராக இருந்திருக்கேன். அது மற்றவங்க எழுதாம நான் கரெக்ஷன் எடிட்டராக இருந்திருக்கேன். ஃபஸ்ட்டு புக் வந்து நேச்சர் இஸ் ஆல்வேஸ் தி நேச்சர் அதை எழுதுனேன். அந்த தலைப்பில் ஒரு போயம் எழுதுனேன். செகண்ட் வந்து சேவிங்ஸ் ஆஃப் லைஃப் அது ஒன்று எழுதுனேன். 3வது வந்து வாட்ச் ஃபார் த வேர்ல்ட் அது ஒன்று எழுதுனேன். 4வது வந்து டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ் 2024 அது ஒன்று எழுதுனேன். கடைசியாக இருக்கிறது எஸ்டி மேரேஜ் அதில் வந்து கோ எடிட்டராக இருக்குது. இப்போ வந்து எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் செகண்ட் இயர் பண்ணிட்டு பிஎஸ்சி ஐடி முடிச்சுட்டு என்னோடய ஸ்கூலுக்கு வந்து ஏகேஎன் மெட்ரிக் வச்சுருக்கேன். எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட்டாக இருந்தேன். நான் பெற்றோருக்கும் மதிப்புக்குரிய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நண்பர்கள் உறவினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஓகே. ஏபிஆர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்சில் 2022-23 வந்து பிஎஸ்சி ஐடி முடித்தேன். அகைன் ஐ ஸ்டார்ட் 2025 I start MSc Data Science. This is my final year of MSc Data Science. Thank you. வணக்கம். என் பேர் ஜெயராமகிருஷ்ணன். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியிலிருந்து வரேன். நான் வந்து கராத்தே, சிலம்பம், யோகா 3 கலையும் நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். நானும் பசங்களுக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். தனியாராகவும் கிளாஸ் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் யோகாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 விருது வாங்கியிருப்பேன். பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா சிறந்த யோகா ஆசிரியர் வாங்கியிருக்கேன். இதே சென்னையில் ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி தங்கமகள் அவார்டு வாங்கியிருக்கேன். நம்ம ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தங்கமகள் அவார்டு வாங்கியிருக்கேன். இப்போது இதே சென்னையில் இப்போ மறுபடியும் அவார்டு வாங்கியிருக்கேன். இனி அடுத்து ஆகஸ்ட் மாதம் ஈரோடில் நடக்கக்கூடிய நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் எல்லாருமே பண்ணக்கூடியதில் அதில் நான் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டில் நான் இப்போ அட்டன் பண்ண போகிறேன். இந்த அவார்டு நான் மட்டும் வாங்குறது இல்லாமல் என்னோடய பசங்களும் வாங்கணும்னு நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் மட்டும் சாதிக்கிறது இல்லாமல் என் பசங்களையும் சாதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோடய மாணவர்களையும் சாதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்கூல்ஸ்லேயும் நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். தனியாராகவும் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். நான் என்கிட்ட ஒரு 10-15 மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிலம்பம், கராத்தே, யோகா. ஸோ எனக்கு என்னோடய கலைகள் இழந்ததை மீட்டு கொடுத்துச்சு இந்த கலை. நான் படித்தது பிஏ எக்கனாமிக்ஸ் விவேகானந்தா காலேஜ் திருவேடகம் சோழவந்தான், எம்ஏ எக்கனாமிக்ஸ் அமெரிக்கன் காலேஜ் மதுரை. ஸோ என்னோட படிப்புக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு பார்க்குறீங்க. ஆனால் எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் என்னுடைய கலை தான் என்னை உயர்த்தியிருக்கு. ஓகே, அதனால நான் என்னுடைய கலையிலே சிறந்து வந்துட்டுருக்கேன். ஆன்மீகத்துலேயும் ஈடுபாடாக இருந்து என்னோடய கலையும் சிறந்து வந்துட்டுருக்கேன். காலையில் ஆனால் என்னோடய தெய்வத்துக்கு பணிவிடை செஞ்சுட்டு
என்னுடைய தொழிலை தொடங்க போயிடுவேன். சாயந்தரமும் வந்தோடனே என்னோட மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு என் தெய்வத்தை பணியோட செஞ்சுட்டு அதே மாதிரி நானும் என்னோட பணியை தொடங்க ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கு இந்த அவார்ட் கிடைச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இனி என்னுடைய இந்த அவார்ட் கிடைச்சது என்னுடைய யோகா ஆசான் மலர்கொடி மேமுக்கும் என்னுடைய கராட்டே சென்சாய் சுரேஷ்குமார் சாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இனிமேலும் நான் உயர்ந்து வர குருவோடைய ஆசீர்வாதம் என் மாதா, என் அம்மா, அப்பா, குரு, தெய்வம். ஸோ அவங்க 3 பேருக்கு எல்லாத்துக்கும் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. ஓகே, நான் பாண்டிச்சேரியில் வந்திருக்கேன். எனக்கு வந்து பெஸ்ட் அச்சீவர் அவார்டு கொடுத்துருக்காங்க. என்னை வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்க, தமிழ்நாட்டில் வந்து பாண்டிச்சேரியில் இருந்த ஒரு பெஸ்ட்டு கோச்சாக என்னை தேர்ந்தெடுத்து இங்கே வந்து எனக்கு இந்த அவார்டு கொடுத்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த அவார்டு கொடுத்த காரணம் என்னன்னாக்கா, நான் நிறையா விளையாட்டு வீரர்களை உருவாக்கி தேசிய அளவிலும் அகில உலக அளவிலும் உருவாக்கி கொடுத்த காரணத்தால் ஒரு கிராமத்திலிருந்து கிராம மக்களை பசங்களை உருவாக்கி பல இடங்களில் பல சாதனை புரிஞ்சுக்கிறேன். அதான் இந்த அவார்டு கொடுக்குறேன். இந்த அவார்டு கிடைச்சது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுவும் தமிழகத்திலிருந்து புதுச்சேரியிலிருந்து என்னை அழைத்து வந்து சேர்ந்ததுக்கு மிக்க நன்றி. எனக்கு இந்த அவார்டு கொடுத்த கடவுளுக்கும் என் தாய் தப்பனுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி வச்சுக்கிட்டு. இது எத்தனை அவார்டு சார் வாங்குறீங்க? இது எனக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 9 அவார்டு கிட்ட இருக்குது சார். எவ்வளோ சார்? 9 அவார்டு கிட்ட இருக்குது சார். வாங்கியிருக்கேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. என் பேர் மூர்த்தி சார். மூர்த்தி ஹாக்கி கோச் ஃப்ரம் புதுச்சேரி சார். நான் வந்து நீலகிரி மாவட்டம் குன்னூர்லேருந்து வரேன். என்னோட பேர் வந்து பிரிவி. நான் வந்து பிஏஆர் பியூட்டி பார்லர் ரன் பண்ணிட்டு வரேன் 12 வருஷமாக. நான் வந்து இப்போது நீலகிரி மாவட்டத்தில் குன்னூரில் கவர்மெண்ட் பியூட்டிஷியன் ட்ரெயினராக இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு 30 பேர் மாதத்தில் ஒரு தடவை கிளாஸ் கனெக்ட் பண்ணி இலவசமாக எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ என்னோடய சார்பில் என் கூட படிக்கிற எல்லாருமே அவங்கவுங்க தொழிலில் தொடங்கி நல்லபடியாக போயிட்டுருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த அவார்டுக்கு நான் செலக்ட் ஆனதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு இது கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த அவார்டை வந்து என்ன மாதிரி இந்த பியூட்டிஷியன் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே நான் டெடிகேட் பண்ணுறேன்.